ஹிந்தி மாலும் நை ஒன்லி தமிழ். இத்தனை ஆட்டோ இருக்குது, நம்ம மாட்டினோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக புரிஞ்சிருவாங்க. இன்றைக்கி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் வந்து நம்ம ராபிடோ ஓட்டலான்னு இருக்கோம், 8 மணி வரைக்கும். அதுக்கு மேலே நமக்கு வந்து சேஃப் இல்லை. அம்மா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இதுவே நமக்கு சம்பவமாக வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் ஒருத்தர் ராபிடோ போட்டிருக்காரு. பட் ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக ஆட்டோ வைக்கிறதால நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் இப்படி போய் கொஞ்சம் ஓரமாக நின்றுவோம். ஏன்னா ஆட்டோ டிரைவர்லாம் நம்மளை தூக்கிடுவாங்க. நேம் 7745 கரண். ஓடிபி சார் 7745. ஓகே. ஸோ கைஸ், ஃபஸ்ட் ரைடு வந்து நம்ம எடுத்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இத்தனை ஆட்டோ இருக்குது, நம்ம மாட்டினோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக புரிஞ்சிருவாங்க. அதனால் நான் வந்து நேக்காக அந்த பக்கமாக போயிட்டேன். தலைவன் பார்த்துட்டான் போல, கரெக்டாக வந்துட்டான். பட் ஆனால் அவன் தமிழ் இல்லை, அவன் வேறு ஏதோ லாங்குவேஜ். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே கேட் உள்ளே தான் போனோம். இன்றைக்கி எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் வந்து நம்ம ராபிடோ ஓட்டலான்னு இருக்கோம், 8 மணி வரைக்கும். அதுக்கு மேலே நமக்கு வந்து சேஃப் இல்லை. அதனால் 3 ஹவருக்கு மேலெலாம் ஓட்ட மாட்டோம். கன்ஃபார்ம் 3 ஹவர் ஓட்டுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே. You have a YouTube channel? எஸ். ஓகே. This one. ஓகே ப்ரோ. ஸோ காய்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராபிடோ தான் வந்திருக்கேன். ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆர்டர். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாம் வந்து 1.9 கிலோமீட்டரில் பிக் பண்ணோம், 3.1 கிலோமீட்டரில் வந்து ட்ராப் பண்ணோம். ஆனால் பிக் பண்ணாங்க 1.9 கிலோமீட்டருக்கு வந்து அமௌண்ட் தரவே இல்லை. ட்ராப் பண்ண 3.1 கிலோமீட்டருக்கு வந்து 31 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராபிடோ டிடக்ஷன் எவ்வளோ பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா பிடிச்சிட்டாங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட் ரைடுக்கு 25 ருபீஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்த ரைடுக்காக சரி ஸ்விக்கி ஜொமேட்டோடைய ஆர்டருன்றதால அப்படியே ஆர்டர் ஏறுது. அடுத்த ரைடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ், நீங்களும் யாராவது புதுசாக ராபிடோ ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே போய் யாரையுமே பிக் பண்ணுறாதீங்க. அது உங்களுக்கே பெரிய தலைவலியாகிடும். அப்புறம் உங்கள் பைக் கீக்கெல்லாம் மறித்து அது சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி அப்படி வர சொல்லி அதுக்கப்புறம் ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு காய்ஸ், நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி யாரெல்லாம் ரைட் பண்ணுறோமோ அவங்க ஃபோனை வாங்கி யூடியூபர்னு சப்ஸ்கிரைப் வாங்கி நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோன்னா 10,000 பேரை வந்து நம்ம ராபிடோ ரைட் பண்ணுறோம். எப்படி நல்லா இருக்குமா? மேலே சும்மா என்னடா போய்க்குது. இப்போ சரி காய்ஸ், நெக்ஸ்ட் ரைட்டில் சந்திப்போம். ஸோ காய்ஸ், அந்த ஒரு ஆர்டருக்கு மேலே அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டரே வரல. இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து கூடுவாஞ்சேரி வந்துட்டோம்னு நினைக்கிறோம். கூடுவாஞ்சேரியில் இருக்கோம். இதை பாருங்கள், கூடுவாஞ்சேரியில் இருக்கோம். பட் ஆனால் செகண்ட் ஆர்டர் வரவே இல்லை. ஆர்டர்னே வருது, செகண்ட் ரைட் வரவே இல்லை. பட் வரும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே போனால் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்ற மைண்ட் தாட்டில் போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஒரே ஆர்டர்லேயே தான் இருக்குது. அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 டேஸில் வந்து பார்ட் டைமில் வேலை பார்த்து வந்து 15,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. 30 டேஸில் பார்ட் டைமில் ஒன்லி. அது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 டேஸை வந்து தாண்டிட்டோம். எவனா பார்த்தாலும் சொல்லி முடிச்சிடும். நம்ம வந்து ஒரு 18 டேஸை தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 12 டேஸ் இருக்குது. பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்துருமானு தெரியல. 18 டேஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,500 சம்திங் வந்திருக்கு. ஸோ இந்த வேலையும் தான் நம்ம பார்க்குறோம். மண்டேலேருந்து ஜொமேட்டோ தான் போக போகிறோம். ஏன்னா ஸ்விக்கியில் திரும்ப மறுபடியும் அவனுக்கு வேலையை காட்டுறானுங்க. ஸ்விக்கியில் காசே வர மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் திரும்ப ராபிடோ போகிறோம். ஒரு 5 நாள் ராபிடோ ஓட்டுறோம், திரும்ப ஸ்விக்கி வரோம். அப்போ தான் நம்மளோட அருமை அவனுக்கு தெரியும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ கிளாம்பாக்கம் போனால் தான் நமக்கு ஆர்டர் வருமா பாருங்கள். இப்போ ராபிடோ ஓய், ஏன் ஆர்டர் இன்னும் வரல? ராபிடோ வந்து நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ரைட் போயிருப்போம். அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுவும் ஒரே ஒரு ரைடு தான்.
அது அந்த பொண்ணு ஒரே ஒரு காலேஜ் பொண்ணு வந்துச்சு, அதை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரேபிடோ போகல, இப்போ தான் ரேபிடோ வரோம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். காய்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ கிட்ட வந்துட்டேன் காய்ஸ். வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுகிட்ட அங்கே ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதுதான் வண்டலூர் ஜூக்கு வந்துச்சு, அங்கே அசைன் ஆயிடுச்சு. எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் எங்கே இருக்குன்னே தெரில. சரி பார்க்கலாம். செம்ம டிராஃபிக் இங்கே. மாம்பாக்கம். ஓகே ப்ரோ. ஓடிபி 3460 6040 3460. தமிழா? नहीं हिंदी. ஓகே. हिंदी கிட்ட கொஞ்சம் பேச்ச போடுமா பையா? ஒர்க்கா? ஒர்க் பண்ணுறியா? हिंदी भैया. இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறியான்னு கேட்குறேன். நேட்டிவ் எங்க? நேட்டிவ் எங்க? நேட்டிவ் அசாம் ஆர் பீகார் ஒடிசா? कोलकातावा? हिंदी मालूम नहीं, ओनली तमिल. मैरिडा? मैरिड. वाइफ कोलकाता. ஏன் விட்டு வந்த? इधर वर्किंग लेबर है ना, लेबर कॉन्ट्रैक्टर. ஓகே பாய். கீரை புல்லு கிட்டெல்லாம் தூக்கின்னு போகிறான், தலைவன்னு தெரியலையே. ராவிடெல்லாம் ஓட்ட மாட்டடா நான், போகடா. சுகைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று எடுத்தால் 25 ரூபா இருந்துச்சிங்களா. இந்த ஆர்டருக்கு வந்து 139 ரூபா வந்துச்சு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 25, இப்போ ஒரு 140 ரூபா வச்சுங்க. மொத்தம் எவ்வளோ? 165 ரூபா இருக்கணும். 165 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 137 ரூபா தான் இருக்குது. அப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து அடுத்த ஆர்டர் இங்கே கொடுத்துட்டோம். எங்கடா அது? 4.8 பொள்ளாச்சேரியா? மாம்பாக்கம் எக்ஸ்ட்ரா 4 ரூபா. காய்ஸ் நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கான அமௌண்ட் வந்து 10 ரூபா கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லையே, நம்மளை ஒன்றுமே சொல்ல, அதுக்கே என்ன பார்க்குது? ஹலோ ப்ரோ, ரேபிடா ப்ரோ. 5315. ப்ரோ இது உள்ளே போனால் திரும்ப ரிட்டன் ஆர்டர் வருமா? போட்டு பாருங்க, உடனே வருமா? இல்லை அவங்க சைடே காசு அமௌண்ட் அதிகமாக எடுக்கிறானுங்க. இது காசெல்லாம் கட்ட தேவையில்ல. இப்போது உங்களை கூட்டு போய் விட்றேன்னு வச்சுக்க, 2.4 கிலோமீட்டர்னா உங்களுக்கு 25-30 ரூபாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ காமிச்சு உங்களுக்கு? எவ்வளோ? 31 ரூபா காமிச்சில. அந்த 31 ரூபாவில் 20 ரூபா 22 ரூபா தான் எனக்கு வரும். மீதி எல்லாம் அவங்க ரேபிட் எடுத்துப்பாங்க. 200 ரூபா பெட்ரோல் போட்டதுக்கு கடைசியில் சுற்றி எங்கே வந்து நிற்கிறேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நிற்கிறோம். எந்த பஸ் ஸ்டாண்ட்? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே. இப்போ என்னடா இது ரேபிடோலாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியலையே. எங்கே காய்ஸ், நான் வந்து மறைமலை நகரில் ஆன் பண்ண காய்ஸ், அப்படியே வந்துச்சு. காட்டாங்குளத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் வண்டலூர் ஜூவில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை எடுத்துன்னு போய் மாம்பாக்கத்தில் விட்டு, மாம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, அந்த ஆர்டர் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு ஹவுசிங் போர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு 31 ரூபா. அதை விட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் திரும்பவும் வளையறதுக்கே வந்து நின்ட்டேன். இப்போ அடுத்தாச்சு ஆர்டர் வருமானு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:22, 7:22 ஆகுது. 7:22 எத்தனை மணிக்கு? ஒரு 5:50 அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணி வரைக்கும் ஓட்டுன்னு சொன்னோம். பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 ஆர்டர் எடுக்கணுமா? 2 ஆர்டர் எடுத்தால் மொத்தம் 5 ஆர்டர் எடுத்தால் 50 ரூபா இன்சென்டிவ் கைஸ் ரேபிடோவில். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் எடுத்துட்டோம். இன்னும் 2 ஆர்டர் வந்தால் எடுப்போம். இல்லைனா லாங்கெல்லாம் போய் திரும்ப மாம்பாக்கம் இந்த பக்கம் பூந்தமல்லியாவெல்லாம் போனாங்கன்னா கேன்சல்னு விட்டுற வேண்டியதான். ஆனால் இன்சென்ட் ஸ்டார்டிங்கை வந்து நான் லாகின் பண்ணிட்டு ஸ்விக்கி தான் லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் விட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ ஸ்டார்ட் பண்ணேன். ஜொமோட்டோ அமௌண்ட்டு கம்மியாக வச்சுட்டு திரும்ப ஸ்விக்கி வந்தேன். ஸ்விக்கியில் அமௌண்ட்டு கம்மியாக வருதுன்னு இப்போ ரேபிடோ வந்தேன். ரேபிடோவிலையும் ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஸ்விக்கி ஆர் ஜொமோட்டோவே போக போகிறோம். நாளையிலேருந்து திரும்பவும் ஜொமோட்டோ தான். இன்னும் நம்ம சேலஞ்ச் முடியும். இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 நாள் இருக்குது. இது வரைக்கும் 18 நாள் முடிஞ்சிருக்கு. சரி காய்ஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்தால் பார்ப்போம். இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு நம்ம வீடியோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ முடியலடா. இந்த எல்லோ கலர் ஆட்டோவை பார்த்தாலே பயமாக இருக்குது. யார் எப்போ வந்து கேட்பாங்கன்னு தெரில. ஸோ கைஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இதோட முடிச்சுக்கலாம். நான் சொன்ன டைமிங் ஆச்சு 8:01 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஆர்டர் எங்கன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைனா முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் 3 ஹவர் ஓட்டி 197 ரூபா வந்துச்சு. பெட்ரோலே நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே தான் ஆகிருக்கும் பெட்ரோல் இன்றைக்கி. ஸோ நமக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 ரூபா லாபம் இன்றைக்கி. ஒரு நாள் வந்து டேயில் ஓட்டி பார்க்கணும். நான் வந்து ஒரு 6 மணி அப்படி தான் வந்தேன். ஸோ எனக்கு நைட் ஆச்சா, அதனால் எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்துச்சு. பட் சோழிங்கநல்லூர்னு நினைக்கிறேன். சோழிங்கநல்லூர் ஏதோ ஒரு 24 கிலோமீட்டர். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோழிங்கநல்லூர் 24 கிலோ, சோழிங்கர் நினைக்கிறேன் 24 கிலோமீட்டரு. பட் நாங்கள் போனோம் அப்படின்னா நாங்கள் அங்கேயே சுற்றி அடித்து நான் காலையில் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் நான் அவ்வளோ தூரம் போக விரும்பலை. அதனால் இந்த பக்கம் வந்துட்டேன். அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த ஆர்டர் எல்லாம் பார்த்துருந்தேன் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 400 500 கிட்ட வந்துருக்கோம். பட் அவ்வளோ தூரம் போகல, எனக்கு ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MD Vlogs. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இருக்கிற எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் அது என்ன சொல்கிறது, வீடியோ ஷேர் அப்படியே ஒரு லிங்க் ஒரு அவங்க குரூப் பசங்களாம் அனுப்பிச்சி விட்ருங்க. சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இருங்கள். டாடா, சி பாய்.